வாசுதேவநல்லூரில் உறவினர்கள் கொலை மிரட்டல் விடுப்பதாக வேதனை தெரிவித்துள்ள மாற்றுத்திறனாளி நபர் காவல்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் அருகே பச்சேரி கிராமத்தைச் சேர்ந்தவர் சங்கரலிங்கம். மாற்றுத்திறனாளியான இவர் தனது மனைவி சுப்புலட்சுமி உதவியுடன் தங்களுக்கு சொந்தமான விளைநிலங்களில் விவசாயம் செய்து வருகிறார். இந்நிலையில் விவசாய பணிகளில் ஈடுபடும் இவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதோடு உறவினர்களான மாங்கனி, சக்திவேல் உள்ளிட்டோர் கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். மாற்றுத்திறனாளியான தன்னை அவதூறாக பேசுவதோடு கொலை மிரட்டல் விடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட சங்கரலிங்கம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் மாவட்ட எஸ்பியிடம் புகார் அளித்துள்ள நிலையில் காவல்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திரும்ப எங்கதுக்கும் விசாரணை பண்ணையில் அவங்க களைச்சி விட்டு நாங்கள் டிஎஸ்சி வச்சு பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதே பிரச்சனை இது 1.5 வருஷ காலமாக நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இது ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் இதே மாதிரி எங்கள் அண்ணன் தனியாக நிற்கையில் அறுவாள்ட்டு கொத்தி 5 இலை போட்டு அப்போ என்ன பண்ணாங்க, 2 திக்கும் எஃப்ஐஆர் போட்ட உடனே அவங்க இந்த தெம்பில் தான் போட்டால் 2 திக்கும் போடுவாங்கன்னு நினச்சி அந்த தெம்பில் எங்களை எப்போ பார்த்தாலும் கொலை மிரட்டல் விடுதாங்க. அடுத்து அன்றைக்கி நைட்டு என் தம்பி வாசலில் அறுவாளோடு நின்றுருக்கான். பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்தோன்னே ஓடிட்டாப்ல சக்திவேலு. காஞ்சிபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சியில் இயற்கை சந்தை விளை பொருட்களின் நேரடி விற்பனை சந்தை துவங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கடந்த 31ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் 3வது புத்தக கண்காட்சியில் பள்ளி மாணவர்கள் உள்ளிட்டோர் புத்தகங்களை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் இன்று நடைபெற்ற புத்தக கண்காட்சியில் இயற்கை சந்தை விளைபொருட்களின் நேரடி விற்பனை சந்தையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி துவக்கி வைத்து சந்தையை பார்வையிட்டார். அப்போது உடன் வேளாண்மை துறை இணை இயக்குநர் முருகன் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் இருந்தனர். மேலூர் அருகே கல்லூரி மாணவனை வெட்டி படுகொலை செய்தவரை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே எட்டிமங்கலம் வீரபத்திரன்பட்டியைச் சேர்ந்த சந்தானம் என்ற பாண்டிக்குமரன் தனியார் கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கொலை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டி உறவினர்கள் சாலை மறியல் செய்தனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சந்தேகத்தின் பேரில் சிலரை பிடித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் கொலை குற்றவாளிகளை கைது செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்ததன் பேரில் சாலை மறியல் கைவிடப்பட்டது. நத்தம் அருகே வாய் தகராறில் அண்ணன் மனைவியை கொலை செய்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே விளாம்பட்டியைச் சேர்ந்தவர் லட்சுமணன். இவர் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்த்து வரும் நிலையில் மனைவி சங்கீதா தனது குழந்தைகளுடன் விளாம்பட்டியில் தனியாக வசித்து வந்துள்ளார். சங்கீதாவின் தங்கை மணிமேகலையை லட்சுமணன் தம்பி சுரேஷ் திருமணம் செய்து கொண்ட நிலையில் குடும்ப தகராறு காரணமாக மனைவியை விட்டு பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில் அண்ணன் மனைவியான சங்கீதாவிடம் சுரேஷ் வாய் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். சம்பவத்தன்று நடைபெற்ற தகராறில் ஆத்திரமடைந்த சுரேஷ் தனது அண்ணியை கத்தியால் வெட்டி கொலை செய்துவிட்டு தலைமறைவாகியுள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி சுரேஷை தேடி வருகின்றனர். சண்முக நதியில் படித்துறை அமைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வானதி ஸ்ரீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் சண்முக நதியில் படித்துறை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழக அரசு மத்திய அரசுடன் பேசி பழனி கோவிலுக்கு புதிய யானை வாங்க முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தியதோடு ஜாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு நடத்தாமல் மத்திய அரசு மீது பழி போடுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் தமிழகத்தில் பள்ளி, கல்லூரி உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று வேதனை தெரிவித்தார். ஆணை வழங்குகின்ற பொழுது இப்ப புதிய வனவிலங்குகள் சட்டத்துல என்ன மாற்றம் இருக்கோ அந்த தமிழக அரசு அதற்கு தகுந்த மாதிரி நிச்சயமா மத்திய அரசு பேசலாம். பேசக்கூடாது இல்ல. கேரளாவிலேயும் கோயில்களுக்கு யானைகள் கொடுத்தாங்க. அதனால பழனி கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு என்று தனியாக ஒரு யானை வேண்டும் என்று மாநில அரசு முடிவு செய்தால் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பழனி ஆண்டவர் கொடுப்பதற்கு கோடிக்கணக்கான மக்கள் தயாரா இருக்காங்க. யானையை பராமரிக்கிறது பெரிய விஷயமா? அதனால் இதற்கு மாநில அரசு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து முயற்சி எடுக்க வேண்டும் அப்படிங்கறத நாங்க இதுல எல்லாம் மத்திய அரசு வச்சுக்கணும் தான் நாங்க உதவி பண்றோம். கிருஷ்ணராயபுரம் வீரராக்கியம் நெல் கொள்முதல் நிலையத்தில் கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது நெல் கொள்முதல் நிலையத்தில் அளவுகள் சரியாக போடப்படுகிறதா என்றும் நெல் ஈரப்பதம் குறித்து பார்வையிட்டு ஆய்வு செய்தார்.
தொடர்ந்து ஏக்கர் ஒன்றுக்கு 70 மூட்டையாக அதிகரிக்க வேண்டும் என்றும் நாள் ஒன்றுக்கு 800 மூட்டைகள் மற்றும் கொள்முதல் செய்யப்படுகிறது என்றும் இதை 1000 மூட்டைகளாக அதிகரிக்க வேண்டும் என்றும் இப்பகுதி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து விவசாயிகளின் கோரிக்கையை விரைவில் நிறைவேற்றப்படும் என ஆட்சியர் தங்கவேல் தெரிவித்து சென்றார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.